அங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டுமால் வரைத்தோள் சிங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய். நாயேச்சு மேல் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சேழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்டவாற்றி. இந்த 30 பாட்டி அனுசந்தானம் பண்ண முடியலன்னா இந்த சிற்றம் சொன்னா போறோம்னு சொல்றார். அது கடைசியில் சொல்றார். இது முதலே கேட்டிருந்தா வரவே மாட்டேன். ஆனா புண்ணியத்துக்காக அது. ஆனா 4வது பங்கத்தில் வந்தா கூட வயிறு கூடும். ஆனா பஞ்சாமிர்தத்துலயும் ஆரம்பிச்சு கிடைக்கிறது முதல் பங்கத்தில் வந்தாங்க இல்லையா. வயிறு நிறையுதுன்னா 4ஆம் பங்கத்தில் குழம்பு சாதம் கலந்து கொடுத்துருவார். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்பளம் ஒவ்வொருத்தரையும் 10 அப்பளம் சாப்பிட்டு சேர்த்துருவா. 4ஆம் பங்கி வந்தால் ஒன்றுமே இருக்காது. அதனால் ருச்சிக்காகத்தான் முதல் பங்கத்திலே வரணும்னு சொல்கிறது. ரசானுபவத்தான் சொல்கிறது. புண்ணியத்துக்கு கடைசி வரலன்னா கூட தான் இருந்த இருப்பை நினைப்பது. அதை சிற்றஞ்சிரால பாசி கூட போக முடியல பார்த்தியா அப்படின்னு ஆற்றுலேயே இருந்தால் 30 பாட்டுக்கு சொன்னவாள் என்ன பலம் உண்டோ அந்த பலம் உண்டு. அது அதிர்ஷ்ட ரூபமான பலம் உண்டு. பகவான் அனுகிரகம் உண்டு. இந்த ரசானுபவம்லாம் வருமானே நீங்களாம் வரலன்னா எனக்கு தான் உபன்யாசம் பண்ண தோணுமான்னு அது முடிஞ்சு போச்சு. இப்போ 29 பாட்டுகளாக வருத்தத்தை முடிச்சுட்டா பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிட்டார். இனிமேல் இந்த மாதிரியாக 29 பாட்டையும் இந்த பலஸ்துதி சேர்த்து யார் அனுசந்தானம் பண்ணுறோ அவளுக்கு எல்லா விதமான பலமும் கிடைக்கும்ன்றதான் சாய்க்கிறார். வர வர ரொம்ப ஈஸி. முன்னெல்லாம் ஒரு IAS பாஸ் பண்ணணும் எவ்வளோ கஷ்டம். இப்போ ஜனாதிபதி இந்த சன்மானம் வாங்குறாளே ஒத்துமூர் சுவாமிக்கு கலெக்டர் வந்து வீட்டு சோதனை பண்ணுவான். திடீர்னு தாசில்தார் வந்து என்ன பண்ணி அக்கம் பக்கத்துலாம் விசாரிக்கும். அப்படிலாம் வந்து ஜனாதிபதி அவார்டு வந்து இப்போது ஜனாதிபதி ஏலத்துக்கு போட்டு வந்துருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்தில் பெருமாள் அழியணும் வந்தால் கோபிகள்லாம் என்ன பண்ணா பர்த்தம் அனுஷ்டிச்சா. பாவி நோற்றா கிருஷ்ணன் பர்த்தாவாக கிடைச்சான். ஆண்டாள் காலத்தில் என்னாச்சு 90 மார்க் வாங்கினாதான் அட்மிஷன் தான். அப்புறம் ஃபெயில் ஆகாமல் இருந்தால் கூட அட்மிஷன். அப்புறம் ஃபெயில் ஆக போனால் கூட அட்மிஷன் அப்படின்றப்பல பர்த்தா அனுஷ்டானம் பண்ணாதான் பகவான் கிடைப்பான்றது கோபிகள் காலத்தில். ஆண்டாள் காலத்தில் அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், அனுஷ்டானம் பண்ணுறாப்புல பாவனை பண்ணா போன்றது. இப்போ ஆண்டாளுக்கு அப்புறம் நமக்காவது பாவனை கூட பண்ண வேண்டாம். அந்த 30 பாத்தியும் டேப்ரிகார் மாதிரி சொன்னால் போகும். சொல்கிறதுக்கு ஒன்று கட்டவில்லை. எங்கேயாவது புத்தியை மனசில் வச்சுருந்து கூட புத்தியை வெளியில் எங்கேயாவது புத்தியை பட்டிமையை விட்டு வாயால் சொல்லியிருந்தால் கூட பலம் வந்துடும். இங்கு பரிசுரைப்பார், இங்கு பரிசு உரைப்பார். இந்த தியானம் ஆண்டாள் அனுகாரம் பண்ணா. கோபிகள்லாம் விரதானுஷ்டானம் பண்ணா. அவள் விரதானுஷ்டானம் பண்ணத்தை நினச்சின்னு மயங்கி கிடந்த ஆண்டாள் நீ மயங்கவும் வேண்டாம் ஒன்று வேணால் பாசுரத்தை சொல்ல. பொங்கல் கிடைக்கும்ன்றதுக்காக பாசுரம் சொன்னால் போகும். இங்கே அதான் நற்கன்றுக்கு இறங்கும்போது தோற்கன்றுக்கு இறங்குமா போல. அந்த காலத்தில் பக்தியோட விரதானுஷ்டானம் பண்ணா. அப்புறம் அனுஷ்டானம் பண்ண வெறும் பக்தி மட்டும் இருந்தது. அவளுக்கு கிடைக்கிற பலம் பக்தி இல்லாமல் சொல்கிறவாளுக்கு கிடைக்குமான்னு கேட்டார். நல்ல பசு இருக்கே உசுரோடு இருக்க தான் கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடுக்கும். இந்த மெட்ராஸ்லாம் இங்கெல்லாம் அப்படி இல்லை. மெட்ராஸ்லாம் நினச்சி கண்ணுக்குட்டி பிறந்தோடனே க்ளோஸ் பண்ணுவான். அப்புறம் வெக்கல் அடித்து கொண்டு கொடுப்பான். நற்கன்றுக்கு இறங்கும்போது தோற்கன்றுக்கு இருக்குமா போல. அந்த பசு என்ன பண்ணும் தோல் கண்ணுக்கு கூட பால் கொடுக்கும். நாமெல்லாம் யாரு தோல்கண். தோல்கண்ணு மனசில் பக்தி இல்லாத கன்றுகள். இது பட்டர் ஒளிச்சிவன்னு சொல்கிறேன். அவள் நம்ம பக்தி உள்ள நல்ல கன்றுகள். அதாவது இந்த பாசுரத்தை சொன்னாலே பெருமாளுக்கு பரவ போக்கியமாக இருக்கும். படா சொன்னார். வங்கக்கடல்கள் இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சேழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை அதனால் அந்த கோபஸ்திரிகள்லாம் பெருமாளை போய் சேவித்து அவள் பெருமாளை அடைந்தார்கள். அதை நான் சொன்னேன். அதை நீங்கள் சொல்லுவோம். அந்த பகவான் எப்படிப்பட்டவன், பெண்கள் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால் வங்க கடல் கடைந்த மாதவனி ஸ்ரீமானான நாராயணன். அந்த ஸ்ரீமத் சுத்த மாதவன் சேஃபத்தியான என்பவன். வங்க கடல் கடைந்த மாதவனி கேசவனி. வங்க கடல் கடைந்த மாதவன். அவன் கண்ணன் கேட்டான் நீங்களாம் நோன்பு நோருக்குன்னு வந்தீங்களே ஊரார ஏமாத்துறது தானே. என்னை பர்த்தாவாக தானே பெறணும்னு நினைக்கிறீங்க. என்னை பர்த்தாவாக பெறணும்னு உள்ளுக்குள்ள அபிப்பிராயம். ஆனால் ஊராருக்கு காரியம் செய்யறேன்னு பேர். ஊராருக்கா தொண்டு பண்ணேன்னு தோணும் தன்காலத்து சாட்சி உருவாக்கிருக்கேன். அதுபோல் தான் ஆச்சுப்போ. ஊராருக்கு நோன்பு நோக்கின்னு சொல்லி கடைசியில் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறியே. இப்போ அசலாக இருக்கா ஒரு காரியம் உங்களுக்காக ஒரு காரியம் ஆச்சு சொல்லியோன்னா இது உங்ககிட்டேருந்து கற்றுணுதான்றவ. நீ சமுத்திரம் கிடைஞ்சியே அது ஊராருக்காதான் செய்யா. தேவத்துக்கு அமிர்தம் கொடுக்குறேன்னு பேர். எங்கே பார்த்தாலும் போஸ்டர் தேவத்துக்கு அமிர்தம் கொடுக்குறதா பெருமாள் கடல் நிறையதார். கடைசியில் என்ன வச்சுக்கோங்க அமுதில் வெறும் பெண்ணமுது உண்டான் விண்ணவர் அமுதுனே. அவளுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டு அமிர்திலும் அமிர்த சகோதரியாய் அமிர்தத்துக்கால் ஆற்றி பிராட்டியை நீ கை கொண்டுட்ட. அதில் பிராட்டியை பெறுவதற்காக தான் நீ சமுத்திரம் கடைஞ்சியை தவிர
உனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு கருத்து உண்டு, அவளுக்கு வெளியில் அனுஷ்டானம் உண்டு. அதே போல் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அது இன்னொன்று சொல்கிறார், அந்த பிராட்டியை பெற்ற உடனே ஒரு பெண்ணை பெறுவதற்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. மகாலட்சுமியை பெறுவதற்கு அந்த சமுத்திரத்தை மகன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. 5 லட்சம் பெண்கள் வாசலில் வந்துருக்கணும். ஏதாவது ஒரு கஷ்டம் உண்டா அவனுக்கு? ஒரு பெண்ணை பெறுவதற்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. 5 லட்சம் பெண்கள் வந்துருக்கோமே, கஷ்டம் இல்லாமல் வந்திருக்கோம். தான் பிரார்த்தியா வங்க கடல்களிந்த மாதவனை கேசவனை. அந்த பெண்கள்லாம் ஏடா அவனை விரும்பினான்னு கேட்டார். தலை நிறைய ஆச்சரியமான கூந்தல், அப்படிப்பட்ட கூந்தலை உடையவன். 2ஆம் பாட்டு என்ன ஞாபகம் இருக்க? வையத்து வாழ்வீர்கள் பார்க்குள் பரமன் அடி பார்க்குள் பையத்துன்ற பரமன் அங்கே என்ன பண்ண திருவடி பண்ண. இது 30ஆம் பாட்டு இல்லையா? இங்கே எதை பாடுற? கேசவன் கேசத்தை முதல்ல வச்ச காலை தொட்டு சேவிப்பார், அப்புறம் போனால் குடுமி கையில். வியாக்கியானம் பண்ற பெரிய வியாக்கியானம் இல்லை. பிரணயினிகளுக்கு பாதகிரகணத்தோடு கேசகிரகணத்தோடு வாசி இல்லையரே. அவன் காதலியா போயிட்டாள்னா காலை பிடிச்சானா குடுமி பிடிச்சானா ரெண்டும் அவனுக்கு பரம சௌக்கியமாக இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியம். கிரகணம்னா குறிக்கிறது. அங்கே திருவடி குறிச்சா 2ஆவது பாட்டில். ஏன்னா புதுசாக ஆற்றுக்கு வந்து போச்சு இல்லையோ, ஆற்றுக்கு வச்சு விழுந்து சேவிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவன் குடுமி கையில். அந்த மாதிரி வைக்கணும். நிறைய அழகான வைக்கணும். அதில் இது சரண்யனான்னு எம்பெருமான்னு சொல்லுவான். அந்த சமுத்திரம் கரைஞ்சோடனே பிராட்டியை ஃப்ரெஷ்ஷாக பிராட்டி எடுத்தோடனே அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த 5 லட்சம் பெண்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கான். திபா இப்படி இருக்கா? திங்கள் திருமுகத்து செய்யார். அது அதிகாரிகளுடைய அழகு. அது சரண்யனான எம்பெருமானுடைய அழகு வச்சிருந்தார். இங்கே அதிகாரியுடைய அழகு சொல்கிறார். திங்கள் திருமுகத்து செய்யார் பூர்ணச்சந்திரன் போல முகத்தை உடையது இந்த பெண்கள். அதில் இவ முகத்தில் முடிச்சா சகல கலைகளும் வந்து சேரும். திங்கள் திருமுகத்து சேழியார் சென்று இறஞ்சி அந்த பெருமாள்கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணி அங்கு அப்பறை கொண்ட வாற்றி நோன்புக்கு வேண்டிய உபகரணம்லாம் வார்த்தை இங்கு இப்பரிசீலிப்பார். அதை நான் சொன்னேன், அதை நீங்கள் அனுசந்தானம் பண்ணும். இங்கு பரிசீலிப்பார். 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருவாளால் சதுர்பூஜனான எம்பெருமானுடைய அனுகிரகம். 2 பூஜத்தில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடுவதற்காக, மற்ற 2 இந்த பாமாலை இந்த திவ்ய பிரபந்தத்தை சொல்றது. அப்படி 4 திருக்கைகளும் காரியம் இருக்கு. இப்படி திங்கள் திருமுகத்து சேழியா சென்றெறிஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றி அணிபூதுவை யார் சொன்னார்? கோதை சொன்ன கோதை. கோதைன்னா மாலைக்கு பேர் விடும். மிருதுவான கோதை சொன்னான அவள் எப்படி அணிபூதுவை பைங்கபல தண்டரையில் பற்றுகிறான் கோதை சொன்ன. பூலோகத்துக்கெல்லாம் அழகா ஆபரணம் போல் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஏன்னா சீதைக்கு பிறந்தா இது மிதிலா நகரம், வாழ்க்கப்பட்ட இடம் அயோத்தி. ருக்மிணிக்கு விதர்ப தேசம் பிறந்த இடம், வாழ்க்கப்பட்ட இடம் துவாரகை. ஆண்டாளுக்கு பிறந்த ஊரும் ஸ்ரீவில்லிபுத்தூர், வாழ்க்கப்பட்ட இடமும் இங்கேயே மாப்பிள்ளை வந்துட்டார். அப்பாவுக்கு நைஸாக கல்யாணம் பண்ணி பொண்ணு அப்பா அதுக்காக வந்துடும். அந்த மாதிரி பெருமாளுக்கு சேவை கொடுத்து அப்படியே இருக்கார். அதனால் பிறந்தகவும் புக்கவும் 2 ஒன்றாது. அணிபூது அங்கே ரொம்ப ஆச்சரியம். முத்தும் மணியும் பொண்ணும் பொதிக்கிறா போல பெருமாள் பிராட்டி பக்கத்தில் கருடன் ஆச்சாரியர் 3 பேர் சேர்ந்து ஏகாசம் இருக்கிறோம் அங்கே தான். அந்த மாதிரி அணிபூதுவை பைங்கமல தண்டரையில் பற்றுகிறான் கோதை. இப்போதான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைன்னு ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய நிறைய ஒன்று நிறைய விசேஷங்கள் இருக்குது. நாழி ஆயிடுச்சு எனக்கு தள்ளலை சமமாக. இந்த ஆண்டாள் திருநாச்சு அந்த காத்தால் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாம். இப்போ சன்னியாசாசனம் தூங்க முடியுமா? காத்தால் 5 மணிக்கெலாம் எழுந்துடும், 4:30 எழுந்தாகணும். அதில் அணிபூதுவை பைங்கமல புராஷ்டத்து அப்படி தூங்கினது கிடையாது. அதனால் அப்போ தூங்கிருந்து திடீர்னு சன்னியாசம் போட்டு மாறிவிட்டான்னு நினைக்க வேண்டாம். புராஷ்டமத்துலேயும் கொஞ்சம் இதில் ஒரு ஏறக்குறைய பாதி இருந்திருக்கேன். அதில் பைங்கமல தண்டறியல் பற்றுகிறான் கோதை சொன்ன. கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 சங்கத்தமிழ் சங்கம் கும்பல் கும்பலாக இருந்து அனுபவிக்கணும். சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. இங்கே 30 பாட்டு அர்த்தத்தையும் சொல்லுவா. அவகாசம் இருந்தால் ஒரு பாட்டு கூட வேணும் வேண்டாம்னு எடுக்க முடியாது. சில பேர் சில காரியம் செய்யணும்னா கோலம் போடணும், இந்த பொட்டு அனாவசியம்னு சில அனாவசியமாக பொட்டு வச்சுருக்கிறது. ஒரு சில பேர் கோலம் போடலாம் ஒரு பொட்டு கூட அனாவசியம்னு சொல்ல முடியாது, அத்தனையும் வேண்டிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 30 பாட்டில் ஒரு பாட்டு கூட அனாவசியம் எடுக்க வேண்டாம், போராது சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கச்சிதமான பாட்டு 30 தப்பாமே. இங்கு இப்பரிசுரைப்பார். உங்களுக்கு அனுஷ்டானம் பண்ண வேண்டாம், பக்தியும் வேண்டாம், வெறும் வாயாலே சொன்னால் போரும். இங்கு பரிசுரைப்பார். 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு சிவபதியான எம்பெருமான் இங்கேயும் அங்கேயும் எல்லா இடத்தையும் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார் என்று ராமாயணம் சொல்லி தெரியுமா? குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் இந்த லோகத்துக்கு க்ஷேமம் வரும்னு சொல்லிட்டு. திருவாய்மொழியெலாம் இருந்துச்சுன்னா வைகுந்த மாழ்வரையும் சொல்லிட்டு இது என்ன இங்கேயும் க்ஷேமம் உண்டு அங்கேயும் க்ஷேமம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி ராமாயணத்தை காட்டிலும் இன்னும் மற்ற சில பிரபந்தம் காட்டிலும் இது ரொம்ப ஏற்றம் உள்ளதான திவ்ய பிரபந்தம் இந்த திருவாய். எங்கும் திரு இத்தி விகசித பக்தே உத்திதாம் வெங்கடேஷாத் பகுகுண ரமணீயாம் பக்தி கோதாஸ்திம் யா.
சபவதி பூமான்ய ஸ்ரீமதோ ரங்கபர்த்து சரணகமல சேவாம் சாஸ்வதியும் அபியுபேஷ்டின்னு கடைசியில் ரங்கநாதனுடைய திருடி போய் சேர்ப்பார். இங்கே இருக்க வரைக்கும் எல்லாருடைய கௌரவத்தும் பாத்திரமாவாள் சுவாமி சாய்கிறார். இப்போ முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தை ஆண்டாள் திருக்கல்யாணத்தை இப்படி 30 பாட்டுகளால் திருப்பாவை நோன்பு நோற்றாள். உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணலை. ஏன்னா இந்த பாட்டை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவள்கிட்டேருந்து இன்னும் சில வார்த்தைகளை இன்னும் சில பாசுகளை பெறணும்னு ஆசை வந்தது. அதுக்காக கொஞ்சம் விளம்பிச்சார். தையூர் சிங்கள் முதலாக சில பாசுகளை பாடினார். இன்னும் ரொம்ப அழகாக இருந்து பெருமாள் விளம்பிச்சுனே போனார். கடைசியில் மூர்ச்சியாக போயிட்டா என்னால் பாட முடியாது. அப்புறம் கனாவில் தான் 5 நாள் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த கனாவில் சுவாசாச்சார் அதை வச்சு தரிச்சா. அப்புறம் 143 பாட்டுகள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாது. கடைசியில் பெருமாள் கல்யாணம் பண்ணார். அந்த கனா இருக்க நம்ம சித்தாந்தில் கனாவெல்லாம் சத்தியம், கனாவெல்லாம் பொய் இல்லை. கனாவில் அந்த காலத்தில் அனுபவித்தா. ஒருத்தர் என்ன பண்ண, திடீர்னு ஒருத்தர்கிட்ட போய் அவர் ஒரு நல்ல வேதாந்தத்தில் விற்பத்தி உள்ளவர் பரம சாது, அவர்கிட்ட போய் நீர் 10,000 ரூபாய் கடன் தரணும்னு. நேற்று தான் கனாவில் நீ உமக்கு நான் 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கா, நான் கனா கண்டிருக்கேன். நம்ம பாஷ்டிக்கார் கனாவெல்லாம் சத்தியம் சாச்சிருக்கார். அதில் நாங்கள் 10,000 ரூபாய் கடன் கொடுத்து கரெக்ட். அதில் 10,000 ரூபாய் தரணும். அவர் பாவம் சாது. இவர் கனாவெல்லாம் அவர் முதல்ல வாக்குமூலம் வேண்டாம். கனாவெல்லாம் சத்தியம் தானே என்ன, சத்தியம் தானே. கனாவில் காட்டுறதுலாம் சத்தியம் தான், எல்லாம் சத்தியம் தானே. அப்படின்னா உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், நீ வாங்கிட்டு போயிருக்கேன், அது சத்தியம் தானே என்ன. பயமூட்டு இருந்த 10,000 ரூபாய் கீழே வைங்க, 10 பைசா கூட இல்லையே. அதுதான் நான் விட மாட்டேன். நம்ம சித்தாந்த பிரகாரம் கோர்ட்டுக்கு கை கொடுங்க. என்ன பண்ணுறதுன்னு. சரி நாளைக்குள்ளே பணத்தை தேடி வைக்கும் வரேன்னு சொல்லிட்டு போட்டார். பக்கத்தாத்துக்கார் பெரிய வாயாடிக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் அழுதார். நான் ஒரு யுக்தி சொல்கிறேன் என்ன, அவன் கொடுத்தா கணா கண்டோம் இல்லையா, நீ என்ன பண்ண இன்னி ராத்திரி நான் திருப்பி கொடுத்தா கணா கண்டேன், அந்த பாண்டெல்லாம் கிழிச்சு போட்டுதா கணா கண்டேன்னு சொல்லுவேன். ஓடி போடாது. எதுக்காச்சும் கணா சத்தியம்ன்றதுக்காக. அதான் அந்த புண்ணியத்துக்காக என்ன பண்ண, ரொம்ப புண்ணியம் பண்ணி தான் காசிக்கே போகிறோம். சொல்பமான புண்ணியம் பண்ணி தான் சொப்பன காலத்தில் கொஞ்சம் காலி அந்த காசியை அனுபவிக்க முடியாது. அந்த காலத்தை சிருஷ்டிக்கிறான் பரமாத்மா. அது அவனுடைய சுகத்தில் அவன் மாத்திரம் பார்க்க முடியாது, அந்த காலத்தை பார்க்கணும். அதெல்லாம் எல்லாம் சத்தியம் நம்ம சுத்தம். ரொம்ப ஆச்சரியமான கணம். இதெல்லாம் கூட நிறைய சொல்லணும். முதல் பாசத்துலையும் சொல்கிறேன். இந்த பொண்ணை என்ன பண்ணார், அந்த கதையெல்லாம் தெரியும். ஆண்டாளுக்கு ஒரே பொன் ஒருமல் தன்னை உடையன்னு சாய்கிற. இவர் பெருமாளுக்கு மாலை கட்டி சமைச்சிருந்தார். கைங்கரில் ஒரு சிந்த கைங்கரம் மாலை சமைப்பிதான், ஒரு சிந்த கைங்கரம். அந்த கைங்கரத்தை பண்ணிட்டு இருந்தார். இப்படியே ஒரு நாள் வரைச்ச பெருமாள் இவர் மாலையை கட்டி, நான் பூந்தோட்டத்தில் மாலையை கட்டி ஆற்றுல கொண்டு வச்சு சந்தியாவனம் பண்ணிட்டு போவார். அதை திருமுக்களுக்கு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாலையை கொண்டு பெருமாள் சந்திக்கு எடுத்து போவார். ஒரு நாள் சமர்ப்பித்து பார்த்தா அதில் கேசம் ஏதாவது முடி இருந்திருக்கும், மை இருந்திருக்கும். அதோட கேசம் இருந்தது அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கக்கூடாது சாஸ்திரார்த்தம். அதுக்காக மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்காக எடுத்து வந்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணார், இவர் சந்தியாவனம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தா தன் பொண்ணு என்ன பண்ணால் அந்த மாலையை எடுத்து கழுத்தில் போட்டு, கண்ணாடி கிடையாது, அங்கே ஒரு கிணறு இருக்குது, இன்னைக்கு கூட செய்தி விட்டுருக்காரு, அந்த கிணறுல அழகாக பார்த்துட்டா. ஓஹோ நேற்று எப்படிடா அந்த மாலையில் மயிர் வந்ததுன்னு பார்த்தேன். இன்னும் இந்த மாதிரி தான் சூடி கலையிறதுனால தான் வந்து கொடுத்துன்னு, நீ பெரிய தப்பு காரியம் பண்ணிட்டேமா, பெருமாளுக்கு உபயோக வஸ்து தான் போட்டுக்கூடாது, அதெல்லாம் உன் தலையில் இருக்க அந்த முடி அதில் வந்திருக்கமா, நேற்று பெருமாளுக்கு சமர்த்திக்காக போயிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பெருமாளுக்கு மாலை சமர்த்திக்கல. இந்த ஆண்டாளுக்கு தெரியாதானே. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரியழார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை பைங்க வளத்தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவரெம்பாவாய்.
आचार्यस्य